அதாவது அந்த இடத்துல நான் எவ்வளோ ஒரு துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். விஜய் ரசிகையாக இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான. இதனால நான் சூசைக்கு ஒரு வாட்டி அட்டன் பண்ணிட்டேன். என் ஃபேஸ்புக்கில் கூட இருக்கு. எனக்கு நீதி வேணும். முதல்வர் என்னை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும்னு. சொந்த கட்சியினரே திட்டமிட்டு கடத்திக்கிட்டு போய் ட்ரக் பண்ணி ஒரு கூட்டு பாலியல் வல்லுநருக்கு ஈடுபடுறதுன்றது ரொம்ப மிக கொடூரமானது. அதை ஒரு பேசு பொருளாக ஆக்குறதுக்கு ஊடகங்கள் தவறுது. முதல்ல இந்த செய்தியே வெளிவர முடியாமல் பார்க்குறாங்க. அதுவும் அந்த வார்த்தையை கேட்டோன்னா இல்லை புசியானந்திட்ட பேசிட்டோம். அது அவர் எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, புசியானந்த் அண்ணன்ட்ட பேசியாச்சு, காம்பன்சேஷனாக உனக்கு வேலை வாங்கி தராரு. இந்த வார்த்தையே ரொம்ப என்ன, ஒரு பெண் மேல கூட்டு பாலியல் வன்முறை நடந்திருக்குது, அதுக்கு காம்பன்சேஷனாக வேலை வாங்கி தரோம் அப்படின்றத பேச முடியுது அப்படின்னா நமக்கு மேலும் மேலும் இது அதிர்ச்சியான விஷயமாக இருக்குது. நடந்து முடிந்த ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறது ஒழுக்கத்துல தான் வரும். அந்த ஒழுக்கத்தை முதல்ல அவர் கடைபிடிக்கணும். தனி மனித ஒழுக்கம்னா அதை முதல்ல அவர் கடைபிடிக்கணும். அறிவியல் பூர்வமாக, இயங்கியல் பூர்வமாக உடனடியாக பல்வேறு திட்டங்களை இதுக்கு அமல்படுத்தணும். நிறைய ஊடகங்களோட நிறைய உரையாடணும். அவர் அதுல வாய்மூடி மௌனமாக இருப்பது, கேளா செவிகளாக இருப்பது ரெண்டுமே ஒரு முதலமைச்சருடைய ஒழுக்கத்துக்கு அழகல்ல. அதெல்லாம் அதுல அவர் மாறணும். அப்பதான் நிறைய விஷயங்களை பெண்கள் ஒரு சப்ஹியூமனாக, இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதும், திரைப்படங்கள் முதற்கொண்டு விஜய் நடித்த திரைப்படங்கள் முதற்கொண்டு பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாக மட்டுமே ஒரு பண்டமாக காட்டுவதற்கு விஷயங்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதுலயும் அவர் கவனம் செலுத்தணும். இவர்கள் மேல் உடனடியான ஒரு நடவடிக்கை எடுத்த தாவேக அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய வெற்றிக்காக இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றதற்கு ஏதோ ஒரு வகையில அந்த நம்ம புராண கதையிலாம் சொல்லுவாங்களே, அணில் போல ஒரு உதவி செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க ராமாயணத்துல. அதன் போல உதவி செய்த ஒரு அணிலா அவங்க இருக்காங்க அந்த பெண். அவங்கள இவர் கைவிட்டதை எப்படி நம்ம பாக்குறது? அப்ப நமக்கு என்னன்னா, எல்லாத்தையும் நம்ம ஒற்றை பார்வை எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்ப இதுக்கு பின்னாடி முக்தர் மேலையும் நம்ம சூர்யா சிவா மேலையும் நடவடிக்கை எடுத்ததுக்கு இதுவும் காரணமாக இருந்திருக்கு. ஊடகம் இன்னைக்கு எப்படா பனையூர் கதவு திறக்கும், முதலமைச்சர் மதிய உணவு 1:30 to 2 மணிக்குள்ள சாப்பிட்றாரு, இந்த விஷயங்களுக்கு கவனம் கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் துமுனார்ன்ற வரைக்கும் இனிமே செய்தியாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மனதி அமைப்பைச் சேர்ந்த தோழர் செல்வி அவர்கள். வணக்கம். வணக்கம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நேற்றைய தினம் தமிழக முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையில் இந்த குழு, இந்த புதிய திட்டத்தின் வாயிலாக பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்றத அது ஏற்கனவே பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாரு. வெற்றி பெற்ற பிறகு அதை நேற்று நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு திட்டம் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது. ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம கடமைக்காக செய்வோம், இது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப மனதிற்கு ஒரு நெருக்கமான ஒரு திட்டமாக நான் பார்க்க, ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் முதல்வர் பேச பார்க்க முடிஞ்சது. திட்டத்தினால நடக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பேசுவோம். இந்த திட்டம் வெளியாகிருக்க இதே சூழல்ல ஒரு முக்கியமான ஒரு கூட்டுப்பாலியல் வன்புணர்வு அப்படின்றது மறைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு தாவேகா நிர்வாகி, ஒரு பெண் ஒருத்தாங்க, அவங்கள அதே கட்சியை சேர்ந்த இருவர் கூட்டுப்பாலியல் வன்முறையை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது பெரிதாக எங்கேயுமே விவாதிக்கப்படலை. இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி இதை நாங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட நாங்கள் கொண்டு போனோம், ஒரு எம்எல்ஏக்கு இது நடந்தது தெரியுன்றாங்க, புசியானந்துக்கு இதுக்கு கொண்டு போனோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றோம், இதற்கு ஒரு நீங்கள் இப்படி நடந்துருச்சா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோன்ற அளவில் தான் இந்த பிரச்சனையை அவங்க டீல் பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட எனக்கு என்னுடைய பிரச்சனை யாருமே கேட்கவே இல்லை, எனக்கான நீதி அப்படின்றது கிடைக்கப்பெறல அப்படின்றத அவங்களுடைய பேட்டியின் வாயிலாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கண்டன அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்துல உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூ ஏன் பெரிதாக வெளியே பேசப்படலை, விவாதிக்கவும் படலை? ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காரு, வெளிப்படையான குற்றச்சாட்டு இருக்கு, எதுவும் பெரிதாக பேசப்படல. நம்ம இன்னைக்கு கூட இதை பதிவு பண்ணணும். கண்டிப்பாக இதை பாக்குறாங்க பார்க்கலன்ற தாண்டி இது பேசவே படலை, இதை பதிவு பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில தான் உங்களை நேர்காணலும் செய்யறோம். எப்படி பாக்குறீங்க நீங்க இதை? இல்ல, இது ஏன் பரவலா பேசப்படலன்னா அது காரணம் குற்றம் இழைத்தவர்களான அனைவருமே ஆளும் கட்சியினுடைய நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்க.
அதை வந்து ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இது வெளியில கொண்டு வரவே இல்லை. பாதிப்புக்குள்ளான பெண் முதல்ல வந்து அவங்க வந்து சரி நம்ம கட்சி நிர்வாகிகளால நாம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம், அதுல அது கட்சி ரீதியா தீர்த்துக்கணுன்ற முயற்சியில தான் அவங்க இருக்காங்க. எல்லாரும் அப்படிதானே இருப்பாங்க. இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு முதல்ல குடும்பத்துக்குள்ள நம்ம அதை ட்ரை பண்ணோம். கட்சியில போறது அப்படின்றதே ஒரு குடும்ப உறுப்பினரை நம்பி போற மாதிரி தான் அப்படிதான் அவங்க போறாங்க. என்ன நடந்தது அதுல இருந்து இல்ல முதல்ல இதுல ரொம்ப நம்ம ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப பிளான்டா திட்டமிட்டு அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு வேலை விஷயமா கூட்டிட்டு போறோம் அது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்க வந்து ஒரு நபர் பேர், எனக்கு அந்த பேர் மறந்துருச்சு, சரவணன் சொல்லி தான் கூட்டிட்டு போறீங்களான்றாங்க. ஆமான்றாங்க பேரும். ஆமா, சரவணன் அண்ணன் அப்படின்றாங்க. அவர் சொல்லிதான் கூட்டிட்டு போறீங்க. ஆமா, அவர் தான் வேலை விஷயமா அவர் சொல்றாருன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து ட்ரக் பண்ண அந்த குளிர்பானத்தை அதை குடிச்ச உடனே அவங்களுக்கு அதை கேட்கறாங்க, என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குன்னு அதை சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டு அவங்களால வந்து முழுமையா அதுல ஒரு ட்ரக் பண்ணதுனால ஏதோ ஒண்ணு தன் மேல ஒரு தாக்குதல் செலுத்துறாங்க, வன்முறை செலுத்துறாங்க, பாலியல் வன்முறை நிகழ்த்தப்படுதுன்றது அவங்களுக்கு அதை லேசா புரிஞ்சாலும் அதை எதிர்த்து செயல்படவே முடியாத இடத்துல மோசமா அவங்க மேல இந்த வன்முறை வந்து கூட்டு பாலியல் அவங்க அதை சொல்றாங்க, அதை உணர்றாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட பாடி பெயின் அவங்களால உணர முடியுது, தன் மேல ஒரு பாலியல் வன்முறை தாக்குதல் நடக்குதுன்றத உணர முடியுது. அது அவங்க பேட்டி வாயிலா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இது எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம். திட்டமிட்டு பிளான் பண்ணி அதுவும் ட்ரக் பண்ணி ஒரு பொண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குறதுன்றது கட்சி வந்து உடனடியாக அவங்க மேல நடவடிக்கை எடுத்து நீக்கிருக்கணும், உடனடியாக அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கணும். முதல்ல இந்த செய்தியே வெளிவர முடியாம பாக்குறாங்க. அதுவும் அந்த வார்த்தையை கேட்டோம்னா இல்ல புசியானந்திட்ட பேசிட்டோம், அது அவரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாருன்னா, புசியானந்த் அண்ணன்ட்ட பேசியாச்சு, காம்பன்சேஷனா உனக்கு வேலை வாங்கி தராரு. அந்த வார்த்தையே ரொம்ப என்னங்க, ஒரு பெண் மேல கூட்டு பாலியல் வன்முறை நடந்திருக்குது, அதுக்கு காம்பன்சேஷனா வந்து வேலை வாங்கி தரோம் அப்படின்றத பேச முடியுது அப்படின்னா நமக்கு மேலும் மேலும் இது வந்து அதிர்ச்சியான விஷயமாக இருக்குது. இப்போ ஆளும் கட்சி தரப்புல ஒண்ணு நடந்ததுன்னா அதை வந்து இப்படி மூடி மறைக்கிறதும், அதே நேரத்துல வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதா ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒரு ரெண்டுமே சம நேரத்துல நடக்கிறதுன்றத பார்க்கும்போது இதுக்கு இப்படி ஒண்ணு உருவானதுன்றதுக்கு மகிழ்வதா, இல்ல ஒரு கட்சி சொந்த கட்சியில அதுவும் வந்து கட்சி உருவாக்கத்துக்கு முன்னிருந்தே அவங்க விஜய் ரசிகர் மன்றத்துல விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே அதுல மிகவும் ஆர்வமாக ஒரு உழைத்த பெண்ணாவும் இருக்காங்க. விஜய் மட்டும் இல்ல, அவங்க விஜய் ரசிகரா மட்டும் இல்ல, விஜய் மக்கள் இயக்கத்துல ஒரு சில அவங்க பண்ணிருப்பாங்க இல்லையா, சில சமூக வேலைகள் அப்படின்னு அதுல ஈடுபட்ட ஒரு பெண்ணாவும் இருக்காங்க. அதுல இருந்து வளர்ந்துதான் அவங்க வந்து கட்சிக்கு வந்தவங்களாவும் இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு பெண்ணை அந்த கட்சி வந்து கைவிடுது, முதலமைச்சர் விஜய் வந்து கைவிடுறாரு, அவங்க கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர் கைவிடுறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உண்மையிலே வந்து இப்படியான நோக்கத்தை ஏன் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க ஏன் அந்த கட்சி வந்து தயங்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை நடக்கிறது அப்படின்றது எல்லா கட்சியிலுமே நடக்கும். அதுவும் பெண்கள் மீதான இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படியான சூழல தான் நம்ம இருக்கோம். அதுல நம்மளால அதிகபட்சம் பண்ண முடியாது, உடனடியாக அவங்கள நீக்குவாங்க, உடனடியாக அவங்க மேல நடவடிக்கை அப்படின்றது பாயும், இதெல்லாம் தான் நடக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு பிளான்டா கூட்டு போய் ஒரு அசால்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க மேல அவங்க பெரிய அளவுல தமிழ்நாட்டுல பேசவே படல, அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் அவங்க ரைஸ் பண்ணும்போதும் அதை வந்து பெரிதுபடுத்தாமல் இதை வேலையை வாங்கி முடிச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாமே ஒரு பொறுப்பெடுத்துக்காம டீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இதை வந்து நாம வந்து விஜய் அவருடைய பரப்புரை காலகட்டத்திலேயே பார்க்க முடியும். அவரை காணக்கூட வந்த ரசிகர்கள் வந்து எத்தனையோ விதத்துல வந்து இறந்து போறாங்க. வண்டியில விபத்துல அடிபட்டு இறந்து போறாங்க, மின்சாரம் தாக்கி இறந்து போறாங்க, கூட்ட நெரிசல்ல. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பீட் நமக்கு தெரியும், கரூர்ல வந்து எவ்வளவு அத்தனை உயிர்கள் பலியானப்போ விஜய் பொறுப்பெடுத்துக்கல, அந்த கட்சி நிர்வாகிகள் யாருமே பொறுப்பெடுத்துக்கல. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப எளிதாக வேற யார் மேலேயாவது அந்த பள்ளியை தூக்கி போடுகிறது, அதன் மூலம் தன்னை கிடந்து ஒரு சிம்பத்தியை உருவாக்கிக்கிறது, இப்படியான போக்குல வந்து அந்த கட்சி இருந்து இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கவர்னன்ஸ் என்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. ஏதோ வந்து ஒரு திரைப்படம் மாதிரி தான் அவங்க வந்து கட்சியை நடத்துறாங்க அப்படிதான் ஒரு எண்ணம் வருது. இந்த செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது என்ன வருதுன்னா, ஒரு திரை காட்சி மாதிரிதான் அவங்களுக்கு ஒன்னொன்னு இருக்கு. யாருமே இது நம்ம கட்சி ஆட்சியில இருக்குது, இதுல இந்த தமிழ்நாடு குள்ள நடக்கிற ஒரு விஷயமுக்கும் நாம பொறுப்பாளி,
கட்சியில நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம கூடுதல் பொறுப்பாளர் அப்படின்ற எந்த எண்ணமும் இந்த கட்சியில இருக்க யாருக்குமே இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் எளிதா புஷியானதுக்கு இந்த செய்தி போனதுக்கு அப்புறமும் இது குறித்து இது கொஞ்சம் ஓரளவு வெளியில வந்துருச்சு விஷயம். வெளில வராம இருக்கிற போது கூட எல்லா கட்சியிலையும் இது நடந்திருக்கலாம், நடக்காம இருக்கலாம். விஷயத்த மொத்தமா மூடி அமைக்க பார்த்திருப்பாங்க. ஓரளவு இது கசிஞ்சு வெளியில வந்துருச்சு. அப்ப கூட அந்த பெண் தான் முதல்ல கட்சியில இருந்து நீக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு அழுத்தங்கள் அங்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேர் மேல அது நீக்கிட்டாங்களா என்னன்னு உறுதியாகவும் தெரியல. அவங்க கைது செய்யப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் கொடூரமாக இருக்கு. இவங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறை இல்லை, பெண்கள் மீது அக்கறை இல்லை, குழந்தைகள் மீது அக்கறை இல்லை அப்படின்றதா ஒரு பார்வையாக இருக்குது. ஆனால் சிங்கப்பெண் அதிரடி படையோட விஷயங்களை பார்க்கும்போது அது கூடுதலா, ஏன்னா அது இன்னைக்கு புதுசா வந்தது இல்லை. ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னைக்கு படிப்படியாக அம்மா ரோந்துல இருந்து அது போன ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில ஒரு பிங்க் நிற படையாக அது இன்னைக்கு கூடுதலான ஒரு கண்காணிப்பு, அந்த விஷயம் தடுத்து நிறுத்தப்படும், நடக்காம தடுத்து நிறுத்தப்படும். அதுக்காக தனியான ஒரு ஐஜி நியமிப்பது என்பது போலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு மனதுக்கு நம்பிக்கை அளிக்கிற விஷயமாக இருக்குது. ஆனா நம்பிக்கை அளிக்கிற விஷயமா ஒரு பக்கம் இருக்குது. எப்பயாதானே ஒரு வாய் திறந்து பேசுறாரு. அப்படி பேசுற அந்த விஷயங்கள் கூட இவ்வளவு நாள் பேசின விஷயத்த காட்டிலும் இதுல பேசுற விஷயங்கள் நமக்கு கூடுதல் நம்பிக்கை தர மாதிரிதான் இருக்கு. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, பெண்களுடைய கண்ணியத்தை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தை அவ்வளவு கனப்பரிமாணமானது. அதை உண்மையிலேயே முதலமைச்சர் புரிந்து சொல்றாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அது அவ்வளவு ஒரு கனமிக்க வார்த்தை. அதே மாதிரி பெண்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்போ ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொந்த கட்சியை சார்ந்த தன்னுடைய வெற்றிக்காக, தேவைக்கு வெற்றிக்காக உழைத்த பெண், அவர்களுடைய குரல் இன்னும் அவருடைய காதுகளை எட்டல, இல்ல அவங்கள குரல் கவனிக்கப்படலை அப்படின்றது முன்னுக்கு பின் முரணா இருக்கும்போது நேத்து கூட பேசும்போது ரொம்ப நம்பிக்கையா பேசினேன். ஆனா அடுத்தடுத்து இந்த பக்கம் செய்திகளை நம்ம பார்க்கும்போது அச்சமும் பயமும் வருது. வழக்கத்தை விட நான் இன்னும் கூடுதல் அச்சமாவும் பயமாவும் இருக்கு. இந்த கூட்டு பாலியல் வன்முறை அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வந்தது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ரொம்ப தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்குன்னு சொல்லலாம். அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பார் நாகராஜ் அப்படின்ற ஒருத்தர் சமீபத்துல அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான புகைப்படங்கள் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனோட இருக்கக்கூடிய நிறைய புகைப்படங்கள் வெளியாச்சு. தாவேக்கால தன்னுடைய ஆதரவாளரோட இணைஞ்சிட்டாரு, அவரும் தமிழக வெற்றிக்கழகத்துல இணைஞ்சிட்டாரு அப்படின்ற அந்த விமர்சனம்லாம் வந்தது. அதற்கு பிறகு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது பார் நாகராஜ் இணையில கட்சியில அவர் என்ன நிறைய பேர் இன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்தாங்க. அதுல அவரும் வந்திருக்காரு. எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. அவர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிட்டாரு போல. கூட்டத்துல ஒரு 500 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. பார் நாகராஜனும் மறுத்திருக்காரு நான் ஜாயின் பண்ணல அப்படின்றது. பட் இருந்தாலும் அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சிருக்காரு. தெரிஞ்சு நடக்குது, தெரியாம நடக்குதுன்றதெல்லாம் தாண்டி அவர் ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் மேல கைது செய்யப்பட்டவர், அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய சகோதரரை தாக்கிய வழக்கு அவர் மீது அப்படின்றது பாயப்படுது. இது எப்படி மேம் பார்க்கலாம்? பொள்ளாச்சி கேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுல நீங்க இன்னைக்கு நம்ம பேசலன்னு சொல்றோம்ல, தமிழ்நாடே ரொம்ப அதிகமாக பேசிய ஒரு வழக்கு, கிட்டத்தட்ட மக்கள் ரொம்ப கொந்தளிச்ச ஒரு வழக்குனா அந்த பொள்ளாச்சி வழக்கு சொல்லலாம். அதுல சம்பந்தப்பட்டவர் செங்கோட்டையனை சந்திக்கிறாருன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்ல, இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, செங்கோட்டையனே வாச்சாத்தி பெண்களுக்கு அநீதி இழைத்த ஒருத்தர். அவரை இவங்க அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறது என்பதே கேள்விதான். ஏன்னா நம்ம அப்பவே கேட்டோம், அதாவது வாச்சாத்தி நாயகனாக வாச்சாத்தி மக்களுக்காக நீதியை பெற்றுத்தர்றதுக்காக இருந்த சிபிஎம் கட்சியும் தோழர் சண்முகம் அவர்களும் அந்த வாச்சாத்தினுடைய வில்லன், அதாவது திரைப்பட விஜய் திரைத்துறையில வந்தனால அதை பார்த்தோன்னா ஆக பெரும் வில்லன் செங்கோட்டையனும் இருக்கிற அந்த இடம், அதுக்கு இந்த வாச்சாத்தினுடைய நாயக கட்சி ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு. அப்போ இவர்களுக்கு அதை குத்திலாம் எந்த இதுவும் இல்லை. இவர்கள் அதாவது இது கேள்வி கேட்டவொடனே ஒரு பதில் சொல்றதா தான் இருக்கு. அந்த பார் நாகராஜனை குத்து அது கவனம் பெறல, அதை யாரும் நம்ம ஊடகங்கள் கவனிக்கல, இல்லை மக்கள் கவனிக்கலன்னா அவர் நேர கட்சியில சேர்ந்திருப்பார், அவர் ஏதோ பொறுப்பாளராக ஆகியிருப்பார். ஏன்னா நம்ம நிறைய நிர்வாகிகளை பார்க்குறோம். அதுல இருக்கிற தாவேக்கா அவருடைய கட்சியில இருக்க நிர்வாகிகள் பலர் ஆபாசமான வார்த்தைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக சமூக வலைதளங்களை எழுதுறாங்க. அவங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களை நீங்க உடனே நம்ம அதாவது குற்றச்சாட்டுனதுக்காகவே உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், கைது பண்ணணும் அப்படிலாம் நம்ம சொல்லல. ஆனா குறைஞ்சபட்ச நிர்வாக பொறுப்புலையா அது இல்லாம இருக்கணும்.
அந்த குற்றச்சாட்டுகள் என்பது போற போக்குல வைக்கப்பட்ட இல்ல எதிர்க்கட்சியினர் வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல, சமூகத்துல அவர்கள் மேல் வைக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு நிரூபணம் பண்ற மாதிரிதான் ஒவ்வொரு நிர்வாகியும் அவங்க போடுற பதிவுகளா இருக்கட்டும், இல்ல மற்றவர்கள் போடுற சமூக வலைதளங்களை போடுறதுக்கு இவங்க சொல்ற பதிலீடுகளா இருக்கட்டும், அது எதுவுமே கண்ணியமிக்காதாகவே இல்லை. அவர்கள் எல்லாம் கட்சி நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. இது மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க திரும்பி திரும்பி எப்படி இன்னைக்கு சமூகத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் மிக மோசமான ஒரு ஆணாதிக்கமும் பெண்களை இழிவுபடுத்த, வெறுமன ஆணாதிக்கம் இல்ல, ஆணாதிக்கம்ன்றது ஒரு குடும்பத்துல பெண் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுவது, அவங்க மேலேயே குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் செலுத்தப்படுவது, இது ஒரு வகையான ஆணாதிக்கம். இது அதையெல்லாம் தாண்டி ஒரு பாலியல் வக்கரம் மிகுந்த ஒருவர் நிர்வாகிகளாக நிறைய பேர் இருக்காங்க. 1-2 பேர் கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்ற இடத்துல நமக்கு கட்சியில முதல்ல முதல்வர் அவர் கவனம் எடுத்து மேலிருந்து எம்எல்ஏவே நான் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஒண்ணு பார்த்தேன். இது எல்லா தொகுதி எம்எல்ஏவும் நிக்க வச்சு இவங்க எந்த தொகுதி எம்எல்ஏ இவங்க பேர் என்னன்னு கேட்டாலே விஜய்க்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்லாம் சொன்னாங்க. எந்த விதத்திலையும் சட்டமன்றத்தினுடைய பொறுப்பும் இல்ல கட்சியினுடைய விஷயங்களும் தெரியாத ஒருத்தர் தமிழ்நாட்டுல முதல்வரா இருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய கெடு வாய்ப்பு. இந்த கெடு வாய்ப்புல இருந்து நம்ம மீளணும்னா சமூகம் கொஞ்சம் கூடுதலான பொறுப்புணர்வோடு இருக்கணும், இயக்கங்கள் அமைப்புகள் கூடுதலான பொறுப்புணர்வோடு இருக்கணும், ஊடகங்கள் மிகப்பெரிய, ஆனா ஊடகத்தையே சந்திக்கிறதே இல்லை, அது குறித்து இவங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை. ஊடகங்கள் வழக்கமா இந்த மாதிரியான ஒரு பெண்கள் இஷ்யூ அப்படின்னும் பொழுது அது பரவலாக விவாதிக்கப்படும், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஜெனரலா ஒரு சமூகத்தை ஒரு பதட்டம் அடையக்கூடிய வகையில இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது நடக்கும். யூஸ்வலா எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூன்றது பெரிதாக பேசப்படலை அப்படின்றதுக்கு காரணம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. நேற்று ஒன்று நடக்குது, இன்னைக்கு ஒன்று நடக்குது, அங்க பாதிக்கப்படுறாங்க, இங்க ஒரு மாதிரி மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்களோ இந்த மனநிலைக்கு. டெய்லி இது மாதிரி பிரச்சனை நடக்குது, இதுக்கு ஏன் பேசணும்ன்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களா? எப்படி பார்க்கலாம்? திட்டமிட்டு முடியாது. ஊடகங்கள் திட்டமிட்டு, அதாவது நீங்க ஒரு விஷயம் உண்மை, ஏன்னா ஒண்ணு நடந்து முடிஞ்சு அதுக்கு நம்ம அதிர்ச்சியாகி அதுல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, அது குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சம்பவம், சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை 11 வயசு குழந்தை சொந்த அப்பாவால பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கும் நம்ம நீதி கேட்டு போயிட்டே இருக்கிற பொழுது ஒரு சில விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள், பெண்களுக்காக போராடுறவங்க எல்லாரும் கவனம் எடுத்து நம்ம ஒரு விஷயத்த பார்த்து கவனம் எடுத்து அதுக்கு குரல் கொடுக்க முன்னாடி இன்னொன்று அதை விட மோசமானது ஒன்று நடக்கு, அதை விட மோசமானது ஒன்று நடக்கும் பொழுது நம்ம அதன் பின்னாடி செல்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ மக்களுக்கும் இந்த செய்தி முழுமையா போய் சேரணும்ல. இப்போ எல்லா மக்களும் எல்லா நேரங்களும் எல்லா செய்திகளையும் பாக்குறது இல்லை. அப்போ எந்த செய்தி முதன்மைப்படுத்தப்படணும், எது மக்களுடைய மனசாட்சியை போய், இப்ப பொள்ளாச்சி சம்பவம்லாம் மக்களுடைய மனசாட்சி உழுக்க போய் மட்டும்தான் அதற்கான ஒரு போராட்டம் நடந்தது. தமிழகம் முழுவதும் வெடிச்சு எழுந்தாங்க. அதுக்கான குரல் எழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நடவடிக்கை இல்லது. இல்லைன்னா பொள்ளாச்சி சம்பவமும் 10-1 11 போயிருக்கும். இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் சிக்கல் மாதிரியே பொள்ளாச்சி சம்பவமும் போயிருக்கும். நீங்க இந்திய அளவில் நடந்த நிர்பயா விஷயங்கள் எடுத்துக்கிட்ட பல்வேறு விஷயங்கள்ல 1-2 தான் அது மிக முக்கிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கு அப்படிதான் பாக்குறேன். ஊடகம் இன்னைக்கு எப்படா பனையூர் கதவு திறக்கும், முதலமைச்சர் மதிய உணவு 1:30 2 மணிக்குள்ள சாப்பிட்றாரு, இந்த விஷயங்களுக்கு கவனம் கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் துமுனார்ன்ற வரைக்கும் இனிமே செய்தியாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது அளவுக்கு இப்படி ஒரு கொடூரமான, ஏன்னா எல்லாமே கொடூரம் தான். ஆனா சொந்த கட்சியினரே திட்டமிட்டு கடத்திக்கிட்டு போய் ட்ரக் பண்ணி ஒரு கூட்டு பாலியல் வல்லுநருக்கு ஈடுபடுறதுன்றது ரொம்ப மிக கொடூரமானது. அதை ஒரு பேசு பொருளா ஆக்குறதுக்கு ஊடகங்கள் தவறுது. ஊடகங்கள் கொண்டு போற செய்தி தான் இன்னைக்கு மக்களுக்கு. ஏன்னா நம்ம பார்த்த விஷயமே என்னன்னா, தாவேக்கா ஆட்சி அமைத்தது காரணமே சமூக வலைதளங்கள்ல அவங்க எடுத்துட்டு போனதுதான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ அதுக்கான அது இந்த சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துறப்போ இந்த விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு எந்த ஊடகமும் தயாராக இல்லை அப்படின்றதான். ஒரு அழுத்தம் வருதுல, ஒரு போராட்டம் வருது, ஏன் என்ன அவங்க கைது செய்யப்படல, ஏன் அவங்க கட்சியில நீக்கப்படல அப்படின்னோடனே ஊடகம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. மாத்தி நடக்குது. மக்கள் ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே தான் ஊடகம் அதை ஒரு செய்தியாக்கி போடுதே ஒழிய ஊடகத்துக்கும் பொறுப்பு இல்லை, ஆளுகிற கட்சிக்கும் அந்த பொறுப்பு இல்லை, கட்சிக்கும் பொறுப்பு இல்லை, அரசுக்கும் பொறுப்பு இல்லை, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இல்லை, ஊடகத்துக்கும் பொறுப்பு இல்லை. அத்தனை ஜனநாயக விஷயங்களும் மக்களை கைவிட்டு நிற்கிற சூழலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். பாஜகவோட அலிஷா அப்துல்லா அப்படின்ற ஒரு பெண்மணி போய் புகார் கொடுக்குறாங்க. ஒரு நேர்காணல்ல ஒரு ஊடகவியலாளர் முக்தார் தப்பா பேசுறாரு, என்னுடைய குழந்தை போய் தப்பா பேசிட்டாரு. சூர்யா சிவா அவர் பாஜக முன்னாடி இருந்தாரு, அவரும் சேர்ந்து 2 பேர் தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அவர்கள் மீது இன்னைக்கு நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க
2 பேரும் கைது செய்யப்பட்டு, திருச்சி சூர்யா சிவா முன்னாடி கைது செய்யப்பட்டாரு, முக்தார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இதெல்லாம் பண்றாங்க, அவங்க சொல்றாங்க பெண்கள் பாதுகாப்பை வந்து விஜய் உறுதி செய்வேன், பெண்களுடைய கண்ணியத்தை வந்து காப்பாற்றுவேன்னு சொன்னாரு, அதே மாதிரி வந்து காப்பாற்றிட்டார் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் நடக்காம இருக்குல்ல, இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா 2 பேரும் அவருக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றது தான் எனக்கு புரியுது. அப்படிதான் இதை பார்க்கலாமா இல்ல இல்ல அதுவும் இணைஞ்சதாதான் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் மாரிதாஸ் அவர்கள் வந்து அவர்கள் மேல கைது செய்யப்பட்டார். அப்புறம் நீதிமன்றம் காரி துப்பி இதுக்கெல்லாமா கைது செய்வீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின ஒரு செய்தியை நம்ம பாக்குறோம். அதுவும் ஒரு காரணம். இதுல வந்து பெண்கள் பாதுகாப்பு அவங்க போய் ஒரு அழுகுறாங்க, நான் ஒரு பெண்ணா வந்து அப்படின்னு சொல்லி தான் அவங்க அழுதாங்க. அடுத்த நாள் தான் அவர் கைது செய்யப்படுறாரு. அவங்க நன்றியும் தெரிவிக்கிறாங்க, நீங்க வந்து இதுதான் சொல்லிட்டு வந்தீங்க, பெண்கள் பாதுகாப்பை வந்து உறுதி செய்வேன்ற சொன்னீங்க, நன்றின்றதுதான் அந்த அம்மாவும் சொல்றாங்க. அந்த அளவுல உண்மையிலேயே அவங்க நன்றி சொல்றது சரிதான். அவங்க நம்புறாங்கல்ல, நான் செய்த புகார் எனக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு, என் மீது அழைக்கப்பட்ட நீதிக்கு எனக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கப்போ அவங்க நன்றி சொல்றது சரிதான். ஆனா இவர்கள் மேல் உடனடியான ஒரு நடவடிக்கை எடுத்த தாவேகா அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனக்காக, தன்னுடைய வெற்றிக்காக இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றதற்கு ஏதோ ஒரு வகையில இந்த நம்ம புராண கதையிலாம் சொல்லுவாங்கல்ல, அணில் போல ஒரு உதவி செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க ராமாயணத்துல, அதன் போல உதவி செய்த ஒரு அணிலா அவங்க இருக்காங்க அந்த பெண். அவங்கள வந்து இவர் கைவிட்டதை எப்படி நம்ம பாக்குறது? அப்ப நமக்கு என்னன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒற்றை பார்வை எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்ப இதுக்கு பின்னாடி முக்தர் மேலையும் நம்ம சூர்யா சிவா மேலையும் நடவடிக்கை எடுத்ததுக்கு இதுவும் காரணமாக இருந்திருக்கு. இவங்க கொடுத்த புகார் இதுவும் காரணம். ரெண்டும் ஒரு புள்ளியில இணைஞ்ச உடனே அந்த கைது நடவடிக்கை என்பது உடனடியாக நடத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஓகே மேம், இறுதியா ஒரு கேள்வி. நேற்று அவர் பேசும்பொழுது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அதை பத்தி பேசும்பொழுது தனி மனித ஒழுக்கம் பற்றி பேசியிருந்தாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, போதை கலாச்சாரம் அப்படின்றது ஏற்கனவே நடந்து முடிஞ்சு இப்போ ஆல்ரெடி இது வந்துருச்சு, ரொம்ப ஜாஸ்தியா வந்துருச்சு, அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அண்ட் தனி மனித ஒழுக்கம் சார்ந்து நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்றத அவர் தெரிவிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு இதுவுமே வந்து ஒரு, ஏன்னா அவர் மெயினா அவர் ஃபோக்கஸ் பண்ணது எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்றது பெண்கள் பாதுகாப்பு தான். பெண்கள் வந்து பாதுகாப்பா இல்லை, பெண்கள் சேஃபா இல்லை, பெண்களுக்கு தப்பு நடக்குது, நான் வந்தா உடனடியாக சரி பண்ணுவேன் அப்படின்றது தான் சொன்னாரு. ஆனா இப்ப பேசும்பொழுது ஏற்கனவே போதெல்லாம் பரவிருச்சு, இது நடக்கும், நான் தடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்ற அளவுலதான் ஒரு மலுப்பலாதான் இந்த பதில் அப்படின்றது இருந்தது. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சை? அண்ட் போதை கலாச்சாரம் அது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமான காரணமா? பெண்களுக்கு எதிரான முடியாது. அவர் வந்து இந்த முத்தான 3 கையெழுத்துல போட்ட கையெழுத்து தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். ஆனா தொடக்க விழாவை எந்த காரணமே இல்லாம ஒரு மீச்சிறு காரணத்துக்காக, ஒரு புதுமனை புகு விழாக்கு போற காரணத்துக்காக அது தள்ளி வைத்தார்ன்றதே நமக்கெல்லாம் வந்து அதிர்ச்சியா இருந்தது. என்ன இது, அதுக்கு போயிட்டு கூட இதையும் நடத்தலாம், இல்ல இது இந்த விழா நடத்தி முடிச்சுட்டு கூட அந்த புதுமனை புகு விழாக்கு போகலாம். அதுக்காக அதை காரணம் வைத்து இது வந்து எந்த காரணமும் இல்லாம தள்ளி வச்ச ஒரு விஷயமே நமக்கு முதல்ல அதிர்ச்சியா இருந்தது. ஆனால் நேற்று அது தொடங்கப்பட்டிருக்குன்றது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனா எப்படி சில வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருந்ததோ, அதுல இருக்க அந்த பெண்களை கண்ணியமா பாத்துக்கணும், அவங்களோட எதிர்பார்ப்பு அது நடக்காம தடுக்கணும், அதாவது இந்த படை வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்பிக்கை ஊட்டுற படையா இருக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கோ. இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு எல்லாமும் காரணமும் போதை கலாச்சாரம், தனி மனித ஒழுக்கம். அப்போ ஒரு தனி மனிதராக திருத்துவது என்பது வந்து அப்படியான ஒரு அது ஒரு அறிவியல் பார்வையே கிடையாது. அது ஒரு அறிவியல் பார்வையே கிடையாது. ஒரு தனி மனிதர்களாக திருந்தி ஒரு சமூகம் திருந்துவதும் அப்படின்றது அறிவியல் பார்வை கிடையாது, ஒரு இயங்கியல் பார்வை கிடையாது. சட்டங்களும் திட்டங்களும், சட்டம்ன்றது வெறுமன் லா அண்ட் ஆர்டர்ல ஒரு மாற்றம் தானே அவங்க சொன்னாங்க. ஒரு பண்பாட்டு மாற்றம் வேணும், ஒரு மனமாற்றம் வேணும். அதற்கான விஷயங்களை அடிப்படையிலிருந்து வந்து ஒரு அரசு வந்து பொறுப்பேற்று செய்யணும். இன்னைக்கு அவர் வந்து எல்லா விஷயங்களும், இது மட்டும் இல்ல, ஒன்னொன்னையும் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக ஆட்சியில இருக்குது, தாவேகா எதிர்கட்சியா இருக்குதுன்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எல்லாத்துக்கும் காரணமா எப்படி வந்து மோடி அவர்கள் வந்து எல்லாத்தையும் நேரு அப்படின்னு சொல்லுவாரோ, அவர் இது எல்லாத்தையும் வந்து திமுக மேல பழி போட்டு ஒரு முதல்ல தப்பிக்க கூடாதுங்க. ஒரு முதன்மை நபர், தமிழ்நாட்டினுடைய முதன்மை நபர் அவர், முதன்மை பொறுப்பாளர் அவர் வந்து தப்பிச்சு வந்து போகக்கூடாது. பொறுப்பேற்று நின்று ஆமா நடந்தது, வருத்தப்படுறேன், இது உண்மையிலே உடனடியா ஒழிக்க முடியாதுன்னு நம்ம வந்து ஒத்துக்கிறோம். நான் நேற்றே சொன்னேன், அவர் அலாவுதீன் கிடையாது. இந்த முதலமைச்சர் பதவி என்பது அற்புத விளக்கம் கிடையாது, ஜீபோப்பா போட்டவனே எல்லாத்தையும் தொடர்ந்து சரி பண்றதுக்கு. ஆனா சரி பண்ணுவதற்கான ஒரு நம்பிக்கைய முதல் புள்ளி எங்க இருந்து வரும்னா, முதல்ல நாம அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது மட்டும்தான் வரும். எப்பொழுதும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முதல்வர் விஜய் அது வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார்.
அந்த விஷயங்களும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். முதல்ல வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம்னா ஒரு முதலமைச்சராக அவரை இந்த ஒழுக்கத்தை அவர் கத்துக்கணும். இது ஒழுக்கத்துல ஒரு வகைதான். நடந்து முடிந்த ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறதும் ஒழுக்கத்துலதான் வரும். அந்த ஒழுக்கத்தை முதல்ல அவர் வந்து கடைபிடிக்கணும். தனி மனித ஒழுக்கம்னா அதை முதல்ல அவர் கடைபிடிக்கணும். அறிவியல் பூர்வமாக, இயங்கியல் பூர்வமாக உடனடியாக பல்வேறு திட்டங்களை இதுக்கு வந்து அமல்படுத்தணும். நிறைய ஊடகங்களோட நிறைய உரையாடணும். அவர் வந்து அதுல வந்து வாய்மூடி மௌனமாக இருப்பது, கேளா செவிகளாக இருப்பது ரெண்டுமே வந்து ஒரு முதலமைச்சருடைய ஒழுக்கத்துக்கு அழகல்ல. அதெல்லாம் வந்து அதுல அவர் மாறணும். அப்பதான் வந்து நிறைய விஷயங்களை போதைப் பொருள் மட்டுமே ஒரு காரணம், போதைப் பொருள் தான் ஒரு மைய காரணமாக இருக்கு இந்த பிரச்சனைக்கு அப்படின்றது அதுவும் ஒரு காரணம். ஆனா அது மட்டுமே மையமான ஒரு காரணம் இல்ல. போதையெல்லாம் தமிழகத்துல முன்னாடி இவ்வளவு போதைக்கெல்லாம் உள்ளாகாத நேரத்திலையும் பெண்கள் மீதான அடுக்குமுறை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. ஏன்னா உலகம் முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து ஒரு சப்ஹியூமனாக, இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதும், திரைப்படங்கள் முதற்கொண்டு விஜய் நடித்த திரைப்படங்கள் முதற்கொண்டு பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாக மட்டுமே ஒரு பண்டமாக காட்டுவதற்கு விஷயங்கள் இன்னைக்கு இது வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதுலயும் வந்து அவர் வந்து கவனம் செலுத்தணும். எல்லா இடங்களையும் இங்கெல்லாம் பெண்கள் ஒரு கண்ணியம் அப்படின்னு வார்த்தை சொன்னார்ல, திரைப்படத்திலையும் கண்ணியமா காட்டப்படணும், நாடகங்களையும் கண்ணியமா காட்டப்படணும். இவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள், ரசிகர்களாக அல்லாத பதவிக்காக இன்றைக்கு வந்து இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் யாரா வேணா இருக்கட்டும், அவர்கள் அனைவருக்கும் இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டா நின்று எல்லாருக்கும் வந்து அவர் ஒரு பாடமா சொல்றாருல தனி மனித ஒழுக்கம். அது எதுல இருந்து ஆரம்பிக்க முடியும்? தன் கட்சியில இருந்து ஆரம்பிக்கணும். நீ பெண்ணை இழிவுபடுத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத, சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு கூட போடாத, அப்படி அந்த மாதிரியான ஒரு கண்ணியமிக்க தலைவராக, பெண்களுடைய கண்ணியம் காக்கிற தலைவராக அவர் வரணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். ரொம்ப நன்றி தோழர். என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். நடவடிக்கை அப்படின்றது கைது அளவுல நடந்திருக்கு. அந்த பெண்கிட்ட இன்னும் பேசல, மேற்கொண்டு பேசுறாங்களா, ஏதாவது பாசிட்டிவா நடக்குதான்றதை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துல நினைக்கிறோம். நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.